இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. தமிழக அரசு சினிமாவுக்கு விதிச்சிருக்கக்கூடிய கேளிக்கை வரியை ரத்து செய்யணும் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளான நெடுவாசல், கதிராமங்கலம், டாஸ்மாக் போராட்டம் இப்படி எந்த பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுக்கல. நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல லட்சக்கணக்கான மக்கள் சினிமாவை நம்பி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய கேளிக்கை வரிய தமிழக அரசு ரத்து செய்யணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அண்மையில தன்னுடைய ரசிகர்களை சந்திச்ச நிகழ்வுல நாட்டுல சிஸ்டம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அதனை வலைதளங்கள் கடுமையா விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் ரஜினி தமிழர்கள் ஏன் இப்படி கேவலமா விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த நிலையில ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டதும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல புதிய இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மத்திய அரசு 18ல இருந்து 28% வரைக்கும் ஜிஎஸ்டி வரியை விதிச்சதுக்கு அப்புறமா மாநில அரசிடம் கேளிக்கை வரியை நீக்குங்க அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல நிறைய போராட்டம் நடக்குது. குறிப்பா மீத்தேன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்துல மக்கள் நிறைய போராட்டங்களை பல விதங்கள்ல நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு திரைப்படத்துறையில இருந்து விஷால், கௌதமன் உட்பட சில பேரு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா ரஜினி எந்த ஆதரவும் கொடுக்கல. நெடுவாசல் போராட்டம் மட்டும் இல்லாம டாஸ்மாக் கூடாது அப்படின்னு தமிழகம் முழுவதும் மக்கள் கொந்தளிச்சு போராட்டத்தை நடத்தினாங்க. அப்பவும் ரஜினிகாந்த் எதுவுமே பேசல. திருப்பூர் பக்கத்துல சாமலாபுரத்துல நடந்த போராட்டத்துல ADSBயா இருந்த பாண்டியராஜன் ஈஸ்வரிங்கிற பொண்ண கணத்துல ஓங்கி அரைஞ்சாரு. அப்போ அரசியல்வாதிகள் மட்டுமில்லாம திரைத்துறையை சேர்ந்தவங்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்பவும் ரஜினிகாந்த் எதுவுமே பேசல. ரஜினி வாழக்கூடிய இதே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பலவிதமான முறைகள்ல போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. அப்போ எந்த போராட்டத்துக்குமே ரஜினிகாந்த் குரல் கொடுக்கல. இப்போ சினிமாவுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ரஜினி ஜிஎஸ்டி வரியை விதிச்ச மத்திய அரசுக்கு புதிய இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாரு. ஆனா மாநில அரசிடம் கேளிக்கை வரிக்கு விலக்கு அளியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுவும் 3வது நாளா தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மத்திய அரசு பண மதிப்பு நீக்கம் கொண்டு வந்திருந்தாலும் புதிய இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்ச ரஜினி இப்ப மட்டும் ஏன் இத சொல்லியிருக்காரு? மீத்தேன் பிரச்சனை, கதிராமங்கலம், ONGC பிரச்சனை இப்படி நிறைய மக்கள் பிரச்சனையும் விவசாயத்தை அழிக்கக்கூடிய பிரச்சனையும் இருந்தாலும் மத்திய அரசோடு தொடர்புடையது அப்படிங்கறதால ரஜினி எதுக்குமே குரல் கொடுக்கல. அரசியல்ல நுழைவதற்கான முதல் தகுதியே மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறது தானே. தன் சார்ந்த துறை பாதிக்கப்படும் போது மட்டும் குரல் கொடுக்கிறது தலைமை பண்பு ஆகாது அப்படின்னு நெட்டிசன்ஸ், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் இப்படி நிறைய பேர் தங்களுடைய விமர்சனங்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.